நல்ல நல்ல திட்டங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும். வெறும் உணவு கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. ஏன்னா நான் பர்சனலா அவங்களோட பேசியிருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மதுரையிலிருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஈரோட்ல நடக்க இருக்குங்க. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களுக்காக மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை. அதுக்காக இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கேங்க. அந்த வகையில உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. வேற எதுவும் கேட்கணுமா? 1700 கோடி கொரிய நிறுவனம் ஆந்திராக்கு போயிருக்கு, தமிழ்நாடு போயிருந்தாங்க, ஆந்திராக்கு போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு எப்படி பாக்குறது? கவலையோட தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்பதான் நம்ம நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். நம்ம நாடு டெவலப் ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அதுக்குரியவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும். பட் வருங்காலத்துல நல்ல நல்ல திட்டங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதான் நான் நேத்தே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பல ஆண்டுகளா முறைகேடு நடக்குதுங்க. தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும். அதனால எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற எல்லாருக்குமே அந்த வாக்குகள் உரிய முறையில எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதா தேமுதிகவின் நிலைப்பாடு. அவங்க கட்சி பண்றாங்க. அதனால அதை பத்தி எனக்கு ஒண்ணு தருது. அது இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். கடலூர் மாநாட்டில் அந்த டிசிஷன் நாங்க தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் அந்த ஊதியம் கொடுத்தாலே. தூய்மை பணியாளர்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்ததும் குரல் கொடுத்ததும் தேமுதிக. அதனால நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா, வெறும் உணவு கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. ஏன்னா நான் பர்சனலா அவங்களோட பேசியிருக்கேன். அதனால அவங்க ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் நான் நேரடியா போய் கலந்து கொண்டிருக்கேன். அவங்களுடைய தேவை என்ன என்பதை அரசு நிச்சயமாக செய்து தரணும் தான் நான் கேட்கிறேன். நன்றி.